Dear students, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். Myself Nadarajan Satyamurthy, biology teacher from Trichurapalli. Like to give a brief idea regarding nucleic acids. Nucleic அமிலம்னு கேள்விப்பட்டிருப்பேன். அதை பத்தின ஒரு basic idea தரலான்னு இருக்கேன். Because this nucleic acid is the basis for classical genetics as well as molecular genetics. மரபியல், மூலக்கூறு மரபியல் எல்லாத்துக்குமே பேஸ் இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ் தான். இது 11th ஸ்டாண்டர்ட்லயும் படிப்போம், பயோமாலிகூல்ஸ்ல உயிரி மூலக்கூறுகள்ல. 12th ஸ்டாண்டர்ட்லயும் படிப்போம் நம்ம. 13 பேர் தான். டியர் தங்கம், வணக்கம். நியூக்ளிக் ஆசிட் தான் எல்லாத்துக்குமே பேஸ். 11th ஸ்டாண்டர்ட்ல பயோமாலிகூல்ஸ் உயிரி மூலக்கூறுகள்ல படிச்சிருப்போம். 12th ஸ்டாண்டர்ட்ல மாலிகுலர் ஜெனடிக்ஸ் மூலக்கூறு அறிவியல்ல இதை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும். Because the central dogma of molecular genetics as well as genetic engineering is protein synthesis. மாலிகுலர் மூலக்கூறு மரபியலோட அடிப்படையே என்ன அப்படின்னா புரோட்டீன் எப்படி சிந்தசிஸ் பண்றது, அதை பத்தி தான். அப்ப அதுக்கு நம்மளுக்கு நியூக்ளிக் ஆசிட்டை பத்தி கிளியர் ஐடியா இருந்ததுன்னா மாலிகுலர் ஜெனடிக்ஸை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதனால அதை பத்தி படிச்சது எல்லாமே நீ படிச்சுட்ட, எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணிக்க அவ்வளவுதான். நியூக்ளிக் ஆசிட்ஸ் யாருன்னு உனக்கு தெரியும். நியூக்ளிக் அமிலம், டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ, அவ ரெண்டு பேரையும் தான் நியூக்ளிக் ஆசிட் சொல்லுவோம். நியூக்ளிக் ஆசிட்ஸ் ஆர் கெமிக்கலி கம்போஸ்ட் ஆஃப் நைட்ரோஜினஸ் பேசஸ், சுகர் அண்ட் பாஸ்பேட். எந்த நியூக்ளிக் அமிலம் எடுத்துட்டாலும் அவள்கிட்ட 3 பேர் இருப்பான். ஒருத்தருக்கு பேரு நைட்ரஜன் காரம், நைட்ரோஜினஸ் பேசஸ்னு பேரு. இன்னொருத்தருக்கு சர்க்கரை, சுகர்னு பேரு. இன்னொன்னுக்கு பேரு பாஸ்பேட். மூணையும் சேர்த்தோம்னா we get nucleic acid. It may be either DNA or RNA. இந்த டிஎன்ஏவா இருக்கலாம், ஆர்என்ஏவா இருக்கலாம். அவளோட பேசிக் யூனிட் யார் அப்படின்னா the structural and functional unit of DNA or RNA எதுவா இருந்தாலும் இந்த நியூக்ளியோடைடு தான். நியூக்ளியோடைடு the nano particle of life. ஒவ்வொரு உயிரினத்தின் வாழ்க்கையின் மிகச்சிறிய துகள், அடிப்படை துகள், நானோ பார்ட்டிகல் அப்படின்னு யார சொல்லுவான்னா இந்த நியூக்ளியோடைட் தான். இவாதான் நம்மள்ட்ட ஜீனா இருக்கா, இவாதான் நம்மள்ட்ட குரோமோசோமா இருக்கா எலாங் வித் புரோட்டீன்ஸ், இவாதான் குரோமாட்டின் ரெட்டிகுலமா இருக்கா, இவாதான் நம்மள்ட்ட எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றா. இந்த நியூக்ளியோடைட்ல சின்னதா ஒரு சேஞ்ச் வந்துடுதுன்னா மியூட்டேஷன், it leads to a lot of issues in our system. நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பது உங்களுக்கு தெரியும். நம்ம பாடியில 2 கண்டிஷன் தெரியும். ஒன்னு ஹாப்ளாய்டு, ஒருமயம்னு சொல்லுவோம். இன்னொன்னு எடுத்துட்டேன்னா டிப்ளாய்டு, இருமயம்னு சொல்லுவோம். நம்மள்ட்ட ஹாப்ளாய்டு, டிப்ளாய்டு அப்படின்னு 2 கண்டிஷன் இருக்கு. ஹாப்ளாய்டு அப்படின்னா ஒருமயம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட கேமெட்ல 23 குரோமோசோம்ஸ் இருப்பா, அது ஒருமயம். நம்மளோட பாடி செல்ஸ், சொமேட்டிக் செல்ஸ் எடுத்துட்டோம்னா அவள்கிட்ட 2 sets of குரோமோசோம்ஸ் இருப்பான். 2n, டிப்ளாய்டுன்னு பேர். நம்ம பாடி செல்ல 2 செட் குரோமோசோம் இருப்பா, டிப்ளாய்டு. நம்மளோட கேமெட்ல 1 செட் குரோமோசோம் இருப்பா, ஹாப்ளாய்டு, இருமயம், ஒருமயம். The gametes are formed after meiotic cell division. கேமெட்ங்கிறது நம்மள்ட்ட மியோசிஸ்க்கு அப்புறமா ஃபார்ம் ஆவான்னு நமக்கு தெரியும். That's why the chromosome number is reduced to half. குரோமோசோமின் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்படும். நம்மளோட கேமெட் எடுத்துட்டோம்னா ஹாப்ளாய்டு ஹியூமன் டிஎன்ஏ, நம்மளுடைய இன செல்களில் காணப்படுகின்ற டிஎன்ஏல எவ்வளவு நியூக்ளியோடைட் இருப்பான்னா 3.3 into 10⁻⁹ பேஸ் பேர்ஸ். 3.3 into 10⁻⁹ பேஸ் பேர்ஸ் through HGP, ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் மூலமா கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப நம்மளோட பாடி செல்ஸ்ல எவ்வளவு இருப்பான்னா 6.6 into 10⁻⁹ நியூக்ளியோடைட்ஸ் ஆர் பேஸ் பேர்ஸ். அப்ப நம்ம எவ்வளவு காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு செல்லுல, ஒரு நியூக்ளியஸ்ல இருக்க டிஎன்ஏல இவ்வளவு நியூக்ளியோடைட்ஸ் இருப்பா. 6.6 into 10⁻⁹ நியூக்ளியோடைட்ஸ் ஆர் பிரசன்ட். சோ அவதான் நம்மள்ட்ட அத்தனையும் கண்ட்ரோல் பண்றா அப்படிங்கிறது ஞாபகம். இப்ப நம்ம பாக்குறப்ப how the nucleic acid is formed, ஒரு நியூக்ளிக் அமிலம் எவ்வாறு உருவாகிறது அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்மள்ட்ட என்ன இருக்கு அப்படிங்கறத தெரியணும். ஒரு நியூக்ளிக் ஆசிட்ல, நியூக்ளிக் அமிலத்துல 3 பேர் சொன்னேன். நைட்ரோஜினஸ் பேசஸ், சுகர் அண்ட் பாஸ்பேட். நைட்ரஜன் காரம், சர்க்கரை, பாஸ்பேட், அவ 3 பேரும் இருப்பான்.
ஃபர்ஸ்ட் நைட்ரோஜினஸ் பேசஸ் எடுத்துப்போம். 2 பேஸ் இருப்பா. ஒருத்தருக்கு பியூரின் பேஸ்னு பேரு, இன்னொருத்தருக்கு பைரமிடின் பேஸ்னு பேரு. பியூரின் காரம், பைரமிடின் காரம். Adenine and guanine are the purine bases. Thiamine, cytosine and uracil are the pyrimidine bases. Adenine, guanine ரெண்டு பேரும் purine காரம், thiamine, cytosine, uracil அவா ரெண்டு பேரையும் pyrimidine காரம் சொல்லுவோம். அது மாதிரி சர்க்கரையில 2 சர்க்கரை இருக்கும். நம்ம நாட்டு சர்க்கரை ஜீனி சர்க்கரைன்னு சொல்றோம் பாருங்களே, அதே மாதிரி அதே எழுதினாதீங்க. ரைபோஸ் அண்ட் டிஆக்சிரைபோஸ் அப்படின்னு 2 சர்க்கரை இருப்பான். இன்னொன்னு பாஸ்பேட் இருப்பான். இத பேசிஸா வச்சுட்டுதான் டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ ஃபார்ம் ஆகும். அவளோட நானோ பார்ட்டிகல் யார் சொன்னேன்? நியூக்ளியோடைடு. அது டிஎன்ஏவா இருக்கலாம், ஆர்என்ஏவா இருக்கலாம். அவளோட பேஸ் யார் அப்படின்னா நியூக்ளியோடைடு. How a nucleotide is formed? First, nitrogenous bases combines with sugar to form a nucleoside. Nitrogen காரம் சர்க்கரையோடு சேர்ந்து நியூக்ளியோசைடு ஃபார்ம் ஆகும். The nucleoside combines with the phosphate molecule to form a nucleotide. இந்த nucleoside இருக்கா பாருங்க, அவளோட பாஸ்பேட்டோட சேர்ந்தா நியூக்ளியோடைடு ஃபார்ம் ஆகும். நிறைய நியூக்ளியோடைடு ஃபார்ம் ஆனால் சேர்ந்தால் பாலிநியூக்ளியோடைடு வரும். நிறைய பாலிநியூக்ளியோடைடு சேர்ந்தால் either DNA or RNA is formed. அப்ப டிஎன்ஏவா இருக்கலாம், ஆர்என்ஏவா இருக்கலாம். அது எல்லாத்துக்கும் அடிப்படை நியூக்ளியோடைடு is chemically composed of nitrogenous bases, sugar and phosphate. நைட்ரஜன் காரம், சர்க்கரை, பாஸ்பேட் இவா சேர்ந்துதான். இங்க பாருங்க, nitrogenous bases combined with sugar to form a nucleoside. நைட்ரஜன் காரம் சர்க்கரையோட சேர்ந்தா நியூக்ளியோசைடு. அப்ப பாஸ்பேட்டோட சேர்ந்தா நியூக்ளியோடைடு. நிறைய நியூக்ளியோடைடு சேர்ந்தால் பாலிநியூக்ளியோடைடு. நிறைய பாலிநியூக்ளியோடைடு சேர்ந்தால் either DNA or RNA is formed. ஓகே, அப்ப டிஎன்ஏ சொல்றேன் சார், ஆர்என்ஏ சொல்றேன் சார். அவ ஃபார்ம் ஆறப்ப ஒரு பாண்ட் வேணும். கெமிஸ்ட்ரியில படிக்கிறப்ப பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட் கிடையாது. அதை யுனைட் பண்ணணும்னா பாண்டிங் இருக்கணும். இப்ப நைட்ரோஜினஸ் பேசஸ் இருக்கா பாருங்க, they are united by hydrogen bonds. Adenine thyminoட சேருவா with the help of hydrogen bonds, 2 hydrogen bonds. Guanine cytosinoட சேருவா with the help of 3 hydrogen bonds. அப்ப நைட்ரஜன் காரத்தை யார் யுனைட் பண்ணுவா அப்படின்னா ஹைட்ரஜன் பிணைப்புகளின் மூலமாக பிணைக்கப்படும். அப்புறம் அவ சர்க்கரையோட சேரணும். சர்க்கரையோட சேரணும்னா N-glycosidic linkage அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் N-glycosidic linkageனா பிணைப்பு பேர். N-glycosidic bond அப்படின்னு சொல்லலாம். அதாவது நைட்ரஜன் காரம் சர்க்கரையோட சேர்றதுக்கு ஒரு பாண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு N-glycosidic linkage or N-glycosidic bond வச்சுக்கோ. அப்புறம் என்ன பண்ணுவா, இப்ப பாஸ்பேட்டோட சேரணும். மேலேயும் பாஸ்பேட் இருப்பா, கீழேயும் இருப்பா. இங்க ஒரு பாண்ட் வரும், அதுக்கு பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்னு பேரு. அப்ப 3 பிணைப்பு, 3 bonds, hydrogen bonds, N-glycosidic bonds and phosphodiester linkage or phosphodiester bonds. 3 பிணைப்புகளின் மூலமா சேர்ந்தாதான் இந்த நியூக்ளியோடைடு ஃபார்ம் ஆகும். ஓகே சார், நம்மள்ட்ட 2 நியூக்ளிக் ஆசிட் இருக்கா, ஒருத்தருக்கு பேர் டிஎன்ஏன்னு பேரு, இன்னொருத்தருக்கு பேர் ஆர்என்ஏன்னு பேரு. அவ 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? Differentiate DNA and RNA. DNA is made up of 2 helices or 2 strands. DNA வானது 2 இழைகளால் ஆனது. RNA is made up of single helix or single strand, ஒரு இழையால் ஆனது. DNA with deoxyribo sugar, deoxyribo சர்க்கரை காணப்படும். RNA with ribo sugar, ribo சர்க்கரையானது காணப்படும். DNA with nitrogenous bases adenine, guanine, thiamine and cytosine என்ற நைட்ரஜன் காரங்களை பெற்றிருக்கும். RNA with adenine, guanine, cytosine instead of thiamine, uracil is present. இங்கே adenine இருப்பா, இங்கே adenine இருப்பா, இங்கேயும் guanine இருப்பா, இங்கேயும் guanine இருப்பா, இங்கேயும் cytosine இருப்பா, இங்கேயும் cytosine இருப்பா. இங்க thiamine இருக்கும். Instead of thiamine, RNA possesses uracil. DNA is longer, நீண்டது. RNA is shorter, குட்டையானது. DNA is more stable, not affected by enzymatic reaction. RNA is less stable, affected by enzymatic reaction. DNA க்கு நிலைப்புத்தன்மை ஜாஸ்தி, RNA க்கு கம்மி. சோ இத பேசிஸா வச்சுட்டு தான் போறோம். அப்போ ஒரு क्वेश्चन வரும், DNA எங்க சார் இருக்கா, RNA எங்க சார் இருக்கா? DNA universally present in all living organisms.
except plant viruses and retroviruses. DNA லோகத்துல எல்லார்ட்டையும் இருப்பாங்க. Plant viruses-லயும் retroviruses-லயும் மட்டும் இருக்க மாட்டாங்க. RNA universally present in all living organisms except DNA viruses. RNA எல்லார்ட்டையும் இருப்பா, DNA viruses-ல மட்டும் இருக்க மாட்டா. So differentiate சொல்றேன், made up of 2 helices, single helix, deoxyribosugar, ribosugar, adenine guanine thiamine cytosine, adenine guanine cytosine instead of thiamine uracil is present, longer, shorter, more stable, less stable. தமிழ்ல சொல்றப்ப என்ன சொல்லுவா, 2 இழைகள், ஒரு இழை, deoxyribosugar, ribosugar, adenine guanine thiamine cytosine DNA இருப்பா, RNA ல adenine guanine cytosine thiamine-க்கு பதிலாக uracil இருக்கும். DNA நீளமா இருப்பா, RNA குட்டையா இருப்பா, DNA-க்கு நிலைப்புத்தன்மை ஜாஸ்தி, RNA-க்கு நிலைப்புத்தன்மை கம்மி. DNA எங்க இருப்பா, எல்லார்ட்டையும் இருப்பா, யார்கிட்ட மட்டும் இருக்க மாட்டா, பிளான்ட் வைரஸஸ், தாவர வைரஸ்லயும் ரெட்ரோ வைரஸ்லயும் இருக்க மாட்டா. RNA எங்க இருப்பா, எல்லார்ட்டையும் இருப்பா, யார்கிட்ட இருக்க மாட்டா, அனிமல் வைரஸஸ்ல மட்டும் இருக்க மாட்டா. இத பேசிஸா வச்சுட்டு நம்ம வரோம். இத வச்சுட்டு DNA டியூப்ளெக்ஸ், DNA டபுள் ஹெலிக்ஸ் மாடல், அதை பத்தி கொஞ்சோண்டு பார்க்க போறோம். பார்த்துட்டு RNA வருவோம், நம்மள்ட்ட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாட்சன் அண்ட் கிரிக் DNA டபுள் ஹெலிக்ஸ் மாடல், டிஎன்ஏவின் இரட்டை சுழல் அமைப்பு என்று கூறுவார்கள். 11th படிச்சேன், 12th படிச்சேன், பட் தெரிஞ்சுக்கணும். proposed by வாட்சன் அண்ட் கிரிக். வாட்சன் அண்ட் கிரிக்ங்கிறவ தான் DNA டபுள் ஹெலிக்ஸ் மாடலை ப்ரப்போஸ் பண்ணினாங்க. அவ அதுக்கு காரணம் இல்லை, ஆக்சுவலி எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி மூலமா வில்கின்ஸ் அண்ட் பிராங்க்லின் அவ 2 பேரும் தான் டிஎன்ஏவோட போட்டோ எடுத்தாங்க. அதை வச்சுட்டு ஸ்டோரி பண்ணி டெவலப் பண்ணி பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணி வாட்சன் அண்ட் கிரிக் got Nobel Prize for DNA. According to Watson and Crick, the DNA is made up of 2 helices or 2 strands. DNA வானது 2 இழைகளால் ஆனது. அததான் இப்படி போட்டிருக்கேன். இது ஒரு இழை வச்சுக்கோ, இது ஒரு இழை வச்சுக்கோ. The strands are chemically composed of sugar and phosphate. The strands are chemically composed of sugar and phosphate. And in between the strands, the nitrogenous bases are seen. இந்த இழைகள் சர்க்கரை மற்றும் பாஸ்பேட் மூலக்கூறுகளால் ஆனது. இழைகளுக்கு இடையே நைட்ரஜன் காரமானது காணப்படும். The sugar and phosphate forms the backbone of DNA. DNA ஓட முதுகெலும்பு மாதிரி இந்த சர்க்கரையும் பாஸ்பேட்டும் இருப்பா அப்படிங்கறது ஞாபகம். அப்ப இது ஒரு ஸ்ட்ராண்ட், இது ஒரு ஸ்ட்ராண்ட். In between the strands, the nitrogenous bases are seen. இழைகளுக்கு இடையே நைட்ரஜன் காரங்கள் காணப்படும். A purine base always pairs with a pyrimidine base. ஒரு பியூரின் காரம் எப்பையும் பைரிமிடினோட தான் சேரும். That means a purine base adenine always pairs with the pyrimidine base thiamine with the help of 2 hydrogen bonds. Purine காரம் adenine ஆனது, pyrimidine காரம் thiamine 2 ஹைட்ரஜன் பிணைப்புகளின் மூலம் பிணைக்கப்பட்டது. Guanine always pairs with cytosine with the help of 3 hydrogen bonds. Guanine எப்பையும் சைட்டோசினோட தான் சேருவா with the help of 3 பிணைப்புகள், ஹைட்ரஜன் பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டிருக்கும். அப்புறம் உனக்கே தெரியும், நைட்ரோஜனஸ் பேஸ் சர்க்கரையோட சேருவா நியூக்ளியோசைட், அது பாஸ்பேட்டோட சேரும் நியூக்ளியோடைட். நிறைய நியூக்ளியோடைட் சேர்ந்தால் பாலிநியூக்ளியோடைட், நிறைய பாலிநியூக்ளியோடைட் சேர்ந்தால் the nucleic acid is formed. The width of DNA ஓட அகலம் எடுத்துட்டு எல்லாம் 20 angstrom. One complete rotation DNA length, இதான் one complete rotation சொல்லுவோம், 34 angstrom இருக்கும். And one complete rotation possesses 10 nucleotides. ஒரு முழு சுற்றுல 10 நியூக்ளியோடைட் இருக்கும். அப்ப internucleotide distance is 3.4 angstrom. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எர்வின் சார்காஃப் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். அவர் இதை பேசிஸா வச்சுட்டு ஒரு லாவை ப்ரப்போஸ் பண்ணார். அதுக்கு சார்காஃப்ஸ் லா ஆர் பேஸ் பேர் ரூல்ஸ் பேர். எர்வின் சார்காஃப் சொன்னது என்ன சார்? A purine base always pairs with a pyrimidine base or pyrimidine base always pairs with a purine base. Purine எப்பையும் pyrimidine-ஓட தான் சேருவா, pyrimidine எப்பையும் purine-ஓட தான் சேருவா. The number of purine bases is always equal to the number of pyrimidine bases. எவ்வளவு பியூரின் காரம் காணப்படுமோ அவ்வளவு பைரிமிடின் காரம் காணப்படும். செகண்ட் லா. தேர்ட் லா, the A plus T is not equal to G plus C. A plus T எவ்வளவு இருக்கோ அவ்வளவு G plus C இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. லா
இதுக்கு பேர் சார்கோஃப் லா சொல்லுவா, பேஸ் பேர் ரூல்ஸ் சொல்லுவா. சோ இதை நம்ம மனசுல வச்சுக்கணும். இதை பேசிஸா வச்சுட்டு டிஎன்ஏ என்ன ஃபங்க்ஷனை பண்ணும் தனியா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நியூக்ளியஸ் என்ன ஃபங்க்ஷனை பண்றாலோ அது எல்லாம் டிஎன்ஏவோட ஃபங்க்ஷன். பணி என்ன டிஎன்ஏவோட பணி? கண்ட்ரோல்ஸ் ஆல் த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த செல். ஒரு செல்ல நடக்கிற எல்லா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸையும், வளர்சிதை மாற்ற நிகழ்வுகளையும் கட்டுப்படுத்துவார். It carries hereditary information from one generation to the other. ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகளை எடுத்து செல்லும். It also controls protein synthesis. புரத சேர்க்கையினையும் கட்டுப்படுத்துகின்ற பணியினை இதுதான் செய்யும். அப்ப நியூக்ளியஸோட ரோல் என்ன? அதே ரோல் தான் இவளோட ரோல். இந்த டிஎன்ஏ தான் நம்மளோட நியூக்ளியஸ்ல குரோமாட்டின் ரெட்டிகுலமா இருக்கும். இது படிக்கிறப்ப நியூக்ளியஸ் வரணும். நம்ம அப்படியே டிஎன்ஏல இருந்து நியூக்ளியஸ் போறோம். The term nucleus coined by Robert Brown. உட்கரு என்ற சொல்லினை முதலில் பயன்படுத்தியவர் ராபர்ட் பிரவுன் என்று அழைக்கப்படுகின்ற அறிவியல் அறிஞராவார். தெரியும். The term chromosome coined by Waldeyer. நியூக்ளியஸ்ங்கிற வார்த்தையை சொன்னவர் ராபர்ட் பிரவுன். குரோமோசோம் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னவர் வால்டேயர். The term chromosome coined by the scientist Waldeyer. குரோமோசோம் என்ற சொல்லினை பயன்படுத்தியவர். இந்த குரோமோசோம் உள்ளதான் ஜீன் உட்கார்ந்து இருப்பான். ஜீன் த பேசிக் ஹெரிடிட்டரி யூனிட், பாரம்பரியத்திற்கான அடிப்படை அலகிற்கு ஜீன் என்று பெயர். The term gene coined by Johansson. இதெல்லாம் வரப்ப ஞாபகம் வச்சுக்கணும். So nucleus Robert Brown, chromosome Waldeyer and gene by the scientist Johansson. Gene கட்டலாம். இதான் நியூக்ளியஸோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும். நான் ரொம்ப போல நியூக்ளியர் மெம்பரேன் இருப்பா, நியூக்ளியர் சப்குரூப், நியூக்ளியோ போர் இருப்பா, உள்ள ஒரு ஃப்ளூயிட் இருக்கும், அதுக்கு நியூக்ளியோ பிளாசம்னு பேரு. அப்புறம் உள்ள நியூக்ளியோலஸ் இருப்பா. This is said to be the chromatin reticulum. எங்க திருச்சி மலை கோட்டை பக்கத்துல இருக்கிறது தெப்ப குளம். நியூக்ளியஸ் உள்ள இருக்கிறது chromatin reticulum அப்படின்னு ஞாபகம். The chromatin reticulum is nothing but DNA plus proteins, DNA plus histones. DNA புரோட்டீனும் சேர்ந்து ஹிஸ்டோன் புரோட்டீன் இருப்பான். H1, H2A, H2B, H3, H4 அப்படின்னு சொல்லிட்டு 5 டைப் ஆஃப் புரோட்டீன்ஸ் இங்க இருப்பான். அவ ரெண்டும் சேர்ந்தாதான் chromatin reticulum ஃபார்ம் ஆகும். So chromatin reticulum is nothing but DNA plus histones plus non-histone proteins plus some metallic ions. அயனிகள் சில பேரும் இருப்பான். At the time of cell division, chromatin reticulum contains to form the chromosomes. செல் பிரிதல் நடைபெறுகின்ற சமயத்தில் இந்த chromatin reticulum ஆனது தடித்து குட்டையாகி குரோமோசோம்களை உருவாக்கும். And the chromosomes are clearly visible only during the metaphase stage. செல் பிரிதலின் மெட்டா நிலையின் பொழுதுதான் குரோமோசோம்கள் மிகச் சிறப்பாக தெரியும். நம்மள்ட்ட எவ்வளவு குரோமோசோம்ஸ் இருக்கா? We have 46 chromosomes. 46 குரோமோசோம் இருப்பா. நம்மள்ட்ட 2 டைப் இருக்கா. 44 chromosomes are called the autosomes and the remaining 2 chromosomes are called the sex chromosomes. இது வரப்ப அதை லிங்க் பண்ணிக்கணும். So chromosome நம்மள்ட்ட 46 இருக்கா, 44 autosomeனு பேரு, பாக்கி 2க்கு செக்ஸ் குரோமோசோம்னு பேரு. 44 plus XX அப்படின்றதா ஃபீமேல், 44 plus XY அப்படின்றதா மேல். Zoology. XX XY pattern of sex determination reported in man and Drosophila. மனிதர்களிலும் பழப்பூச்சியிலும் XX XY வகை பால் நிர்ணயமானது காணப்படுகிறது. நம்மள்ட்ட ஃபீமேலை பொறுத்தவரையும் பெண்களில் ஒரே மாதிரி கேமெட் வருவாங்க. 22 plus X and 22 plus X. ஃபீமேலுக்கு பேர் ஹோமோகேமெட்டிக் இண்டிவிஜுவல்ஸ், ஹோமோகேமெட்டிக் உயிரினங்கள்னு பேர். But in males at the time of gamete formation, 2 different kinds of gametes are formed, namely 22 plus X and 22 plus Y. பெண்களை பொறுத்து ஆண்களை பொறுத்தவரை 2 வகையான கேமெட்டுகள் இருப்பார்கள். ஆண்கள்ல 2, X and Y. அதுல மேலுக்கு பேர் ஹெட்டரோகேமெட்டிக் இண்டிவிஜுவல்ஸ். இதுக்கு பேர் ஆட்டோசோம்னு பேரு, இதுக்கு ஆல்லோசோம்ஸ்னு பேர். உடல் குரோமோசோம்கள், பால் குரோமோசோம்கள் என்று அழைப்போம். The genes present in the autosomes are responsible for controlling our body characters. நம்முடைய உடற்பண்புகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஜீன்கள் இந்த ஆட்டோசோம்களில் இருக்கும்.
The genes present in the sex chromosome control the reproductive characters. நம்முடைய இனப்பெருக்க பண்புகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஜீன்கள் இந்த செக்ஸ் குரோமோசோம், பால் குரோமோசோம்ல இருக்காங்க. இதான் குரோமோசோம் சொன்னோம். இங்க நடுவில் இருக்கிறதுக்கு சென்ட்ரோமியர், மேலையும் கீழையும் ரெக்க கட்டி பறக்குது ஐயா, அண்ணாமலை சைக்கிள் ரேஞ்சில் இருக்கா பாருங்களே, மேலையும் கீழே இருக்கிறவாளுக்கு பேர் குரோமேட்டிட் பேர். இந்த குரோமேட்டிட் இருக்கு பாருங்களே, அங்க ஒரு சின்ன சின்னதா முட்டை இருக்கும், அது பேரு லோக்கஸ்னு பேரு. லோக்கஸ்னா இருப்பிடம்னு பேரு. The position of a gene or an allele in a chromosome is said to be locus. ஒரு குரோமோசோம்ல எந்த இடத்துல ஜீன் உட்கார்ந்து இருக்காலோ அதுக்கு பேரு லோக்கஸ்னு பேரு, இருப்பிடம் அப்படின்னு தமிழ் சொல்லுவோம். குரோமோசோமில் ஜீன்கள் அமைந்திருக்கும் இடம். The position of a gene in a chromosome is said to be locus. என்னைக்குமே குரோமோசோம் தனியா இருக்காது. Chromosomes are always present in pairs. குரோமோசோம்கள் எப்பொழுதும் ஜோடியாகத்தான் காணப்படும். அவளுக்கு பேர் அமைப்பொத்த குரோமோசோம்கள், ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் பேர். One from the paternal side and other from the maternal side. ஒன்னு அப்பாட்டேன்னு வந்திருக்கும், இன்னொன்னு அம்மாட்டேன்னு வந்திருக்கும், ரெண்டு பேர் பக்கத்துல பக்கத்துல நிற்பா. அது ரொம்ப முக்கியமானு தெரிஞ்சுக்கணும். இதுலதான் ஜீன் உட்கார்ந்து இருப்பான். இந்த ஜீன் இருக்கு பாருங்களே, பேசிக் ஹெரிடிட்டரி யூனிட், பாரம்பரியத்திற்கான அடிப்படை அழகு. நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 40,000 ஜீன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. 40,000 ஜீன்கள் நம்முடைய உடலிலே கண்டறியப்பட்டுள்ளன. The functions of around 27,400 genes known to us. கிட்டத்தட்ட 27,400 ஜீன் என்னென்ன வேலையெல்லாம் பண்றாங்கிறதெல்லாம் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஜீன் சொன்னேன் பாருங்க, இந்த லோக்கஸ்ல உட்கார்ந்து இருக்கா பாருங்க, அவளுக்கு தான் ஜீன் பேர். The genes are nothing but the nucleotides. The nucleotide சொன்னேன் பாருங்களே, அந்த நியூக்ளியோடைட் சேர்ந்துதான் ஜீன் வரும். நிறைய ஜீன் சேர்ந்தால், யாரோட புரோட்டீனோட சேர்ந்தால் இந்த குரோமோசோம் வருவா. நம்மள்கிட்ட 46 குரோமோசோம் சேர்ந்ததுன்னா இந்த குரோமாட்டின் ரெட்டிகுலம் வரும், அதுதான் நியூக்ளியஸ்ல இருக்கும். ஸோ நியூக்ளியோடைட்ல இருந்து ஜீன் வருவா. ஜீன்லாம் நிறைய சேர்ந்தா குரோமோசோம், நிறைய குரோமோசோம் சேர்ந்தால் யூ கெட் குரோமாட்டின் ரெட்டிகுலம். இந்த ஜீன்ல 3 யூனிட் உனக்கு தெரியும். ஜீன்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் பேசிக் ஹெரிடிட்டரி யூனிட், பாரம்பரியத்திற்கான அடிப்படை அழகு. அந்த ஜீன்ல 3 பார்ட் உனக்கு தெரியும். ஒன்னுக்கு பேரு சிஸ்ட்ரான் அப்படின்னு பேரு, இதெல்லாம் வேணும் மாலிகுலர் ஜெனடிக்ஸ். இன்னொன்னு பேரு ரெகான் அப்படின்னு பேரு, இன்னொன்னு பேரு நியூட்டான் அப்படின்னு பேரு. இதை தவிர எக்ஸான்ஸ், இன்ட்ரான்ஸ் அப்படின்னு 2 பார்ட். இது 3 ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் a gene is said to be cistron. ஒரு ஜீனின் செயல்பாட்டு அலகிற்கு சிஸ்ட்ரான் என்று பெயர். The portion of the gene undergo recombination is said to be recon. ஜீனின் எந்த பாகமானது recombinationனா மறு சேர்க்கைன்னு பேரு, அதில் ஈடுபடுகிறதோ அதற்கு ரெகான் பேர். The portion of the gene undergo mutation is said to be mutant. ஜீனின் எந்த பாகமானது திடீர் மாற்றத்தில் ஈடுபடுகிறதோ அதற்கு மியூட்டான் பேர். மியூட்டேஷன் உனக்கு தெரியும், சடன் ஸ்பான்டேனியஸ் டீவியேஷன் ஃப்ரம் தி வைல்ட் டைப். ஒரு உயிரினத்தில் திடீரென ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தை தான் நாம் திடீர் மாற்றம் என அழைக்கிறோம். அது இந்த பார்ட்ல நடக்கும். இந்த ரீகாம்பினேஷன் படிக்கிறப்ப 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச மியோசிஸ் ஞாபகம். மியோசிஸ்ல கிராசிங் ஓவர், குறுக்கே கலத்தல் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு நடைபெறும். The exchange of genetic materials takes place between the non-sister chromatids of the homologous chromosome is said to be crossing over. Takes place during the packaging stage of prophase 1 of meiosis 1 என்று படிச்சிருப்பேன். மியாசிஸ் 1 பாக்கினிமா நிலையின் பொழுது ஒத்திசைவான குரோமோசோம்களின் சகோதரி அல்லாத குரோமாட்டிக் துண்டுகளுக்கிடையே நடைபெறுகின்ற ஜீன்களின் பரிமாற்றத்தை தான் நாம் குறுக்கே கலத்தல் என அழைக்கிறோம். அப்பதான் ரீகாம்பினேஷன் வரும். கிராசிங் ஓவர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரீகாம்பினேஷன். குறுக்கே கலத்தல் என்பதுதான் மீள் சேர்க்கைக்கு, மறு சேர்க்கைக்கு காரணமாக இருக்கும் படிச்சிருப்பேன். அதே மாதிரி ஜீன்ல எந்த பார்ட்ல ரீகாம்பினேஷன் நடக்கிறதோ அதுக்கு ரெகான் பேர். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது அபவுட் டிஎன்ஏ. அப்ப டிஎன்ஏ சொன்னேன் சார், ஆர்என்ஏ பத்தி கொஞ்சம் சொல்லலையே, ஏன்னா புரோட்டீன் சிந்தசிஸ்ல ரோல் ஆஃப் ஆர்என்ஏ இஸ் வைட்டல். ஆர்என்ஏல 2 டைப் இருக்கான்னு உனக்கு தெரியும். One is the genetic RNA, another is non-genetic RNA. மரபுடன் தொடர்புடைய ஆர்என்ஏவிற்கு ஜெனடிக் மரபு ஆர்என்ஏ என்று பெயர். The RNA is concerned with protein synthesis, not heredity. Is said to be non-genetic. மரபுடன் தொடர்பு இல்லாமல்
புரதச் சேர்க்கையில் ஈடுபடக்கூடிய ஆர்என்ஏவினை நாம் நான் ஜெனட்டிக் ஆர்என்ஏ, மரபுடன் தொடர்பற்ற ஆர்என்ஏ என்று அழைப்பார்கள். ஏன்னா நம்மளுக்கு மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ்ல முக்கியமே புரோட்டீன் சிந்தசிஸ் தான். அப்ப நான் ஜெனட்டிக் ஆர்என்ஏ எங்க இருப்பா? மரபு ஆர்என்ஏ எங்க இருப்பா? பிளான்ட் வைரஸஸ்லயும் ரெட்ரோ வைரஸஸ்லயும் இந்த ஜெனட்டிக் ஆர்என்ஏ. நான் ஜெனட்டிக் ஆர்என்ஏ எங்க இருப்பா? நம்ம எல்லாத்தையும் இருப்பா. யூனோ எம்ஆர்என்ஏ, மெசஞ்சர் ஆர்என்ஏ, தூது ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ, கடத்து ஆர்என்ஏ அண்ட் ஆர்என்ஏ, ரைபோசோமல் ஆர்என்ஏ அப்படின்னு 3 பேர் இருக்கா. இவா 3 பேரும் தான் புரோட்டீன் சிந்தசிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவா along with டிஎன்ஏ. டிஎன்ஏ உடன் இணைந்து புரத சேர்க்கையிலே எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ இவா 3 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. எம்ஆர்என்ஏ உனக்கு தெரியும் ஃபார்ம் ஆகும். டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆவா, டிரான்ஸ்கிரிப்ஷன் படிச்சு. அந்த எம்ஆர்என்ஏல என்ன மெசேஜ் இருக்குங்கிறத டிஆர்என்ஏ ரீட் பண்ணி அமினோ ஆசிடை எடுத்துட்டு போவோம். RRNA amino acid shape of peptide bond, dipeptide bond, polypeptide bond. Finally, the protein is synthesized. Protein oda simpler form உனக்கு தெரியும். புரதத்தோட எளிய மூலக்கூறு அமினோ அமிலம்னு தெரியும். அமினோ அமிலத்துக்கான செய்தி டிஎன்ஏல இருக்கும். அது எம்ஆர்என்ஏவா மாறும். அந்த செய்தி என்னங்கிறத டிஆர்என்ஏ படிக்கும். படிச்சுட்டு மேல இருக்க அமினோ ஆசிட் அக்செப்டார் ஆம் என்பது அமினோ அமிலத்தை எடுத்துட்டு போகும். ரைபோசோமுக்கு நமக்கு தெரியும் புரோட்டீன் ஃபேக்டரிஸ், புரத சேர்க்கை மையங்கள் என்று அழைக்கப்படுவது ரைபோசோம் தெரியும். அந்த ரைபோசோம்ல போன அப்புறமா அந்த அமினோ ஆசிட்லாம் சேர ஆரம்பிக்கும். பெப்டைடு பாண்ட், டைபெப்டைடு பாண்ட், பாலிபெப்டைடு பாண்ட். ஃபைனலி தி புரோட்டீன் இஸ் சிந்தசைஸ்ட். இறுதியில் புரதமானது உருவாகும் என்பது உனக்கு தெரியும். புரோட்டீன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம உடம்பே புரோட்டீன்ஸ். மஸ்குலர் புரோட்டீன்ஸ் தசைகளில் காணப்படுவது மயோசின், ஆக்டின், ட்ரோபோமைசின், ட்ரோபோனின். All enzymes are proteins except RNAs. நம்முடைய உடலில் காணப்படுகின்ற செரித்தலில் பங்கேற்கின்ற நொதிகள் அனைத்தும் புரதங்களாகும் என்பது உங்களுக்கு தெரியும். RNAs தவிர blood plasma with albumin, globulin, fibrinogen, prothrombin, plasma protein, ரத்த பிளாஸ்மாவில் காணப்படுகின்ற புரதம். RBC with hemoglobin, ஒரு புரதம். It carries oxygen and carbon dioxide. Oxygen எடுத்துட்டு போவா, கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு வருவா. Neuromuscular transmitter, acetylcholine is a protein. Acetylcholine படிச்சிருக்க நரம்புகளுக்கும் தசைகளுக்கும் கடத்தியாக செயல்படக்கூடிய ஒரு புரதம் neuromuscular transmitter. புரோட்டீன் குறைஞ்சு போயிடுதுன்னா நம்மளுக்கு வியாதி, குவாஷியாக்கர், மராஸ்மஸ். So this molecular genetics concerned with protein synthesis. மூலக்கூறு மரபியல் என்பது புரதச் சேர்க்கை அடிப்படையாக. இதுதான் பேஸ்மா. இந்த டிஎன்ஏவை வச்சுட்டுதான் எப்படிலாம் டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகுது, டிஎன்ஏ ரெட்டிப்படைகிறது, அப்புறம் புரோட்டீன் சிந்தசிஸ் எப்படி நடக்கிறது, அந்த டிஎன்ஏவை எப்படி கட் பண்ணலாம், ஒரு பயோடெக்னாலஜி, ஜெனடிக் இன்ஜினியரிங், அப்புறம் ஜீன் தெரப்பி எப்படி பண்றது, அதுக்கப்புறமா அதுல இருந்து வந்தக்கூடிய எல்லா அட்வான்ஸ்மெண்ட்டுக்கும் இந்த வாட்சன் அண்ட் கிரிக் டிஎன்ஏ டியூப்ளெக்ஸ் கண்டுபிடிச்சாங்க. தேங்க்ஸ் a lot for hearing. Thank you very much. Thank you.